ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போற சீரிஸ் வெல்கம் டு சாம் தெல்ரியோட எபிசோட் 2. எபிசோட் 1 பார்க்காதவங்களுக்கு அதோட லிங்க் இங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கேன். போய் பாருங்க. இந்த எபிசோட் ஸ்டார்ட்டிங்ல ஒரு ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஹீரோயினோட அம்மாவும், ஹீரோவோட அம்மாவும் ஒரே சமயத்துல பிரெக்னன்ட் ஆகி, ஒரே சமயத்துல அவங்களுக்கு டெலிவரியும் ஆயிருக்கும். 2 பேரும் ஒண்ணா ஒரே வீட்ல பொறப்பாங்க. இவங்க வளரும்போது ஒண்ணாவே வளருவாங்க ஹீரோவும், ஹீரோயினும். ஹீரோ வந்து ரொம்ப ஹீரோயின் கிட்ட பாசமா இருப்பான். ரொம்ப அன்பா இருப்பான். அதாவது அவன் காசு வச்சிருந்தா அப்படியே ஹீரோயின் குடுப்பான். அவ என்ன சொல்றாளோ அதுதான் கேட்பான். அப்படியே அவளுக்கு ஒரு சேவகனாவே, ஒரு லவ் பண்றவனாவே அவன் சின்ன வயசுல இருந்தே வாழ்ந்திருக்கான் அவன். இப்ப அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா ஒரு சீன் காட்டுறாங்க. தேனீலாம் வந்து கடிக்க வரும்போது எல்லாரும் ஓடிடுறாங்க. ஹீரோயின் அங்க அடிபட்டு கீழ விழுந்துருவாங்க. ஹீரோயின் கூடயே ஹீரோவும் தங்கிருவான் சின்ன பையனா இருக்கும்போது. அப்படியே அவன் கண்ணெல்லாம் அடிபட்டுரும். அந்த தேனீ கொட்டி கொட்டி அப்ப கூட அவன் சந்தோஷமா ஹீரோயினுக்கு அடிபடுன்னு நினைச்சிட்டு இருப்பான். இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் ஹீரோவோட கேரக்டர். மீடியா இவங்களோட ஸ்டூடியோ, இவங்களோட வீடுன்னு ஒரு இடம் விடாம இவங்கள ஃபுல்லா சுத்து போட்டு வர்றாங்க. இவங்கள பத்தி ரொம்ப மோசமான ஆர்டிக்கல்லாம் அவங்க எழுத ஆரம்பிக்கிறாங்க. வெறும் இவங்கள மட்டும் பத்தி எழுதுனா பரவால்ல. இவங்க அக்கா, தங்கச்சி லைஃப் பத்தி எழுதுறாங்க. இவங்க அக்கா வந்து ரொம்ப மோசமானவங்க. இவங்க பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணாலும், அவனே வந்து ஓவரா பேசி கல்யாணத்துல இருந்து வெளிய வந்தவங்க. ஒழுக்கமாவே வாழ தெரியாதவங்க இவங்க அக்கா. இவங்க தங்கச்சி கல்யாணமே பண்ணிக்காம ஒரு சின்ன பொண்ணு வச்சிருக்கு. கல்யாணம் பண்ணிக்காம குழந்தை பெத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபேமிலிய பத்தி தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோ ஆஃபீஸ் போறாரு. அங்க அவங்க ஆஃபீஸ்லயே தான் வந்து ஹீரோவோட ஒரு ஃப்ரெண்ட் வந்து வாட்ச்மேனா இருப்பாரு. அந்த வாட்ச்மேனா இருக்கிறவர் ஹீரோ கிட்ட சொல்றாரு. இந்த மாதிரி உனக்கு தெரியுமா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு தெரியுமா ஹீரோயினுக்கு? உனக்கு இதெல்லாம் தெரியுமா? நீங்க 2 பேரும் பேசி தானே இருக்கிறீங்க பாரு. இவருக்கே ஷாக்கா இருக்கும். ஆனா இவர் அவர்கிட்ட ஒண்ணும் காட்டிக்காம வந்து பாப்பாரு. பார்த்தா தான் இவருக்கு எல்லா விஷயங்களும் ஹீரோயினுக்கு நடந்த எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கும். இவர் வந்து ரொம்ப கஷ்டமா இருப்பாரு அத பார்த்துட்டு. எங்க ஹீரோயின காட்டுறாங்க. அவங்க அக்காங்க, தங்கச்சிங்க இவங்க எல்லாம் ஒண்ணா வீட்டுக்கு வந்தோனே இத பார்த்துட்டு அவங்க அம்மாவுக்கு வந்து ஒண்ணும் புரியாம இருக்கிறாங்க. 3 பேரையும் உட்கார வச்சு அவங்க அம்மா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன வேலை பண்ணிட்டு இந்த டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா, இவங்க சூட்கேஸா தூக்கிட்டு வந்தாலே அவங்க அம்மாவுக்கு ஒரு ட்ராமா மாரி ஆயிடும். ஏன்னா, ஃபர்ஸ்ட் டைம் அவங்க தங்கச்சி வந்து சூட்கேஸ் தூக்கிட்டு வந்திருப்பா. அப்ப அவ பிரெக்னன்ட்டா இருந்திருப்பா. ஒரு பெரிய பிரச்சனைய இழுத்துட்டு வந்திருப்பா. செகண்ட் டைம் அவங்க அக்கா சூட்கேஸ் எடுத்துட்டு வந்திருப்பா. அப்ப பார்த்தா, இவ டைவர்ஸ் வாங்கிட்டு வந்திருப்பா. இப்ப 3 பேரும் ஒண்ணா படபடயா சூட்கேஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்தோனே அவங்க அம்மாக்கு கப்புன்னு ஆயிடும். இந்த டைம் என்ன பண்ணீங்க? அப்படின்னு கேட்பாங்க. இவங்க இல்ல ஒண்ணும் இல்ல. எல்லாருக்கும் லீவா இருந்துச்சு. சோ அவங்க பிளான் பண்ணி இங்க ரெஸ்ட் எடுக்க வந்தோம் அப்படிங்கிற மாரி. ஆனா ஹீரோயின் அம்மாக்கு நம்பிக்கை இல்ல. இல்ல நீங்க ஏதோ பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டே இருக்கும்போது அவங்க அப்பா வந்து இல்ல குழந்தைங்க இருந்துட்டு போதுமே. எதுக்கு நீ இப்படி பேசுற? அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணும் இல்ல நீ போன்னு சொல்லிருவாரு அவங்க அம்மாவ. அப்புறம் இந்த அக்காவும், தங்கச்சியும் அவங்க அப்பா கிட்ட எல்லா விஷயங்களும் சொல்லிடுறாங்க. அத கேட்டு அவங்க அப்பா, "ஏன் இப்படி ஆவுதா? இவ தான் ஒண்ணும் பண்ணலல்ல. சொல்லப்போனா இவளோட பாய் ஃப்ரெண்டையே அவ ஏமாத்திருக்கா. பாய் ஃப்ரெண்டையும் எடுத்துக்கிட்டு வேலையும் எடுத்திருக்கா. இவ மேல தானே இவ கம்ப்ளைண்ட் தரணும்" அப்படின்னு அவங்க அப்பாவும் கொந்தளிக்கிறாரு. இவங்கலாம் கேட்டுக்கிறாங்க. "அப்பா எப்படியாவது அம்மாக்கு தெரியாம பார்த்துக்கோங்கங்கும்போது, சரி நான் பார்த்துக்கிறேன். நீங்களும் எதுவும் சொல்லிக்காதீங்க. உங்க அம்மாக்கு தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவா. அப்புறம் அவ பாட்டுக்கு ஊர் ஊரா ஓடிக்கிட்டே இருப்பா. பெரிய பிரச்சனையாயிடும்" அப்படின்னு அவங்க அப்பா சொல்லுவாரு. இந்த அக்கா, தங்கச்சிங்க கேங் எல்லாம் உட்காந்து குடிச்சுக்கிட்டு பேசிட்டு இருப்பாங்க. "எப்படியாவது நீ ஹீரோ கண்ல மட்டும் பற்றாத. அவன் கண்ல பட்டா ரொம்ப அசிங்கமா போயிடும். நம்ம 3 பேருமே யார் கண்லயும் படக்கூடாது. நம்ம 3 பேரும் இங்க திரும்பி வந்திருக்கோம் தெரிஞ்சா அந்த ஊரே நம்மள ரொம்ப அசிங்கமா பேசும். நம்ம தோத்து போய் இங்க வந்துட்டோம்னு பேசும்னு சொல்லிட்டு இவங்கலாம் பேசிட்டு இருப்பாங்க. இங்க இதே சைடுல அந்த வாட்ச்மேன் ஃப்ரெண்ட் அவனோட இன்னொரு ஃப்ரெண்ட் இருப்பான். கண்ணாடி போட்டுட்டு இருப்பான். அவன் அந்த கடையில வேலை பார்க்குறவங்கலாம் பேசிட்டு இருப்பாங்க இந்த 3 பேர பத்தி. ஏன்னா, இப்பதான் ஹீரோயினுக்கு வந்து பிரச்சனை இருக்கு. அத பத்தி பேசிட்டு இருக்கும்போது, அப்படி பேச்சு வாக்குல 3 அக்கா தங்கச்சிய பத்தி அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. ஃபர்ஸ்ட் இருக்க அக்கா வந்து ரொம்ப பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிறவ. 10 பேர் வந்தாலும் ஒண்ணாவே அடிச்சு பெரிய பிரச்சனை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறவ இவ. ஒரு சின்னதா ஒருத்தவங்க ஒண்ணு சொல்லிட்டா கூட அவளால தாங்கிக்க முடியாது. சண்டைக்கு போய் மூக்க உடைச்சுட்டு தான் வருவா. அந்த மாரி கேரக்டர் தான் எங்க அக்கா. சேம் தங்கச்சி இவ ஹீரோயின். செகண்ட் தான் ஹீரோயின். ஹீரோயினும் அதே மாரி தான். ஒருத்தவங்க ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா விடமாட்டா. ஒருத்தவங்க ஒரு பல்ல உடைச்சிட்டாங்கன்னா, அந்த பல்ல உடைச்சே ஆகணும்னு இருப்பா. இது ஹீரோயின். தேர்டா இருக்கிற தங்கச்சியும் அதே மாரி தான். ஒரு தாத்தா போயிட்டு, "எனக்கு இத வாங்கி குடு" அப்படின்னு சொன்னாங்கன்னா, போலீஸ்க்கு கால் பண்ணி, "இந்த மாரி தாத்தா என்ன வேல வாங்குறாரு. என்ன போய் சரக்கு வாங்க சொல்றாருன்னு" சொல்ற அளவுக்கு ஒரு கேடியான கேரக்டர். 3 பேருமே ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சலைச்சவங்க இல்லாம அந்த ஊர்ல இருந்திருப்பாங்க. அந்த 3 அக்கா தங்கச்சிகளுமே அந்த ஊர்ல செம்ம ஃபேமஸ் இதனாலேயே. ஹீரோயின் அம்மாவே ரொம்ப கஷ்டமா இருப்பாங்க. ஏன்னா, இவங்க வீடும், ஹீரோ வீடும் எதுக்க வீடு தான். எப்படி இருந்தாலும் இந்த ஊர்ல ஹீரோயின் இருந்தாங்கன்னா, கண்டிப்பா ஹீரோவ பார்க்குற மாரி சிச்சுவேஷன் கண்டிப்பா அமையும். இவங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டா நல்லா இருக்காதே அப்படிங்கிற மாரி ஹீரோயின் அம்மா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கிட்டு ஹீரோ பார்த்தா, அவங்க அப்பா கூட சாப்பிட்டுட்டு இருப்பாரு. ஹீரோக்கு அம்மா கிடையாது. அவங்க அம்மாவும் ஹீரோயின் அம்மாவும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க ஒரு காலத்துல. அவங்க ஒண்ணா சேர்ந்து கடல்ல போயிட்டு சிப்பி எடுக்கிறது, சாப்பாடு எடுக்கிறதெல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இவங்க அம்மா எப்படி செத்தாங்கன்னு நம்மளுக்கு காட்டல. இவங்க அப்பா மட்டும் தான் இப்ப இருக்காரு. ஹீரோயின் அம்மா நெறைய வேலைகள் பார்ப்பாங்க. காட்டு வேல, கடல் வேலை, அது மட்டும் இல்லாம நெறைய பார்ட் டைம் ஜாப்ஸ்லாம் பார்ப்பாங்க. அதே மாரி தான் இவங்க இந்த பழம் எடுக்கிற வேலையும் பார்ப்பாங்க. அந்த வேலைக்கு வீட்ல இருந்தா சும்மா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு, இந்த அக்கா, தங்கச்சிய மட்டும் கூட்டிட்டு போவாங்க. ஹீரோயின விட்டுருவாங்க. ஏன்னா ஹீரோயின் வெளிய வந்தாங்கன்னா, எங்க ஹீரோவ பாத்துற போறாங்க. அதனால அவங்களுக்கு கஷ்டமாயிட போகுது அப்படின்னு ஹீரோயின் அம்மா அவங்கள வேணான்ருவாங்க. இவங்க 2 பேரும் செம்ம கடுப்பாயிருவாங்க. ஏன் நாங்க மட்டும் வேலை செய்யணும்? நாங்க மட்டும் இந்த வெயில்ல ஏன் வேகணும்னு முடிஞ்சும் முடியாமலும் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்து அவங்க ஃபோன பார்த்துட்டே இருப்பாங்க. அதுல அவ்ளோ பேரு அவங்கள பத்தி தப்பு தப்பா எழுதியிருப்பாங்க எல்லாமே. இதெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துருக்க பாரு, அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வேற தான் ஏமாத்துனானே, அவன் கரெக்ட்டா கால் பண்றான். இத பார்த்தோனே அவங்க அந்த காஃபி எல்லாம் மேல கொட்டிக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது தான் கரெக்ட்டா ஹீரோ வீட்டுக்குள்ள வராரு. அவர் எப்பயும் போல வராரு. ஏன்னா அவர் வீடு மாரி தான் நெனச்சு இங்க இருக்காரு. இப்ப ஹீரோயின் இவர் வரத பார்த்தோனே டக்கு டக்குன்னு வேகமா போயிட்டு ரூம்குள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க. ரூம்குள்ள கதவு மூடும்போது கரெக்ட்டா இவங்களோட நாடா கதவுக்கு வெளிய போயிடுது. இப்ப இவங்களால உள்ளயும் போக முடியாம, நாடாவையும் எடுக்க முடியாம மாட்டிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து என்னடா இது நாடா தொங்குதுன்னு புடிச்சு இழுக்குறாரு. பின்னாடி இருந்த ஹீரோயினும் புடிச்சு இழுக்குறாங்க அந்த ஃபேன் நாடாவ. செம்ம சிரிப்பா இருக்கும் அந்த சீனு. அப்புறம் ஹீரோக்கு சந்தேகம் வருது. அம்மாவும் இல்ல, யாருமே இல்ல. வீட்டுக்குள்ள இப்ப யார் இருக்கா? அவருக்கு வந்து ஹீரோயின் அவங்க அக்காங்கலாம் வந்ததெல்லாம் தெரியாதுல்ல. யாரோ திருடன் தான் புகுந்துட்டான்னு அங்க இருக்கிற இடத்தெல்லாம் பார்த்து அவர் முடிவு பண்ணுவாரு. எல்லாம் காஃபி கொட்டி கிடக்கும். எல்லா பொருளும் கலைஞ்சு கிடக்கும். ஹீரோயின் என்ன அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க.
நீ திருட தானே நீ செத்தடா இன்னைக்கு அப்படின்னு இவர் புடிச்சு இழுப்பாரு. ஹீரோயினும் சரி புடிச்சு இழுப்பாங்க. இரு நீ ரொம்ப பண்றல, இரு என்கிட்ட சாவி இருக்கு. நான் அத போட்டு தொறக்குறேன் அப்படின்னு இவர் சாவிய போட்டு தொறப்பாரு பாருங்க. ஹீரோயின் அப்படியே மூஞ்செல்லாம் மறைச்சுப்பாங்க. இவர் கரெக்ட்டா பாத்துருவாரு. இவங்க 2 பேருக்கு ஒரு மாரி ஆக்வர்ட் சிச்சுவேஷன் ஆயிடும். "நீ என்ன இங்க பண்ற?" அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு ஹீரோயின் சொல்லுவாங்க, "இது என் வீடு. நான் வராம யார் வருவா?" அப்படிங்கும்போது தர்ம சங்கடமான சிச்சுவேஷனா இருக்கும். இதுக்கு இடையில என்ன பண்ணிருப்பாருன்னா ஹீரோ, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் கால் பண்ணி திருடன் வந்திருக்கான்னு சொல்லிருப்பாரு. அவங்கலாம் வேற வந்துருவாருங்க. ஹீரோயின் இத பார்த்து ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது, "ஐயோ! நான் ரொம்ப கேவலமா இருக்கேன். இந்த மாரி சிச்சுவேஷன்ல யாராவது என்ன பாத்துற போறாங்க. எனக்கு பிடிக்கவே இல்ல." அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க பாருங்க. கரெக்ட்டா அப்ப ஹீரோ அவங்க மேல ஒரு பெட்ஷீட்ட மூடிட்டு, அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், "இல்ல, இல்ல யாரும் இல்ல. நான் சும்மா சொன்னேன்." அப்படி சொல்லிட்டு போக வச்சுட்டு மறுபடியும் வந்து சொல்வாரு. "நீ அழகா தான் இருக்கிற. நீ ஒண்ணும் அசிங்கமா இல்ல. நீ எந்த மாரி இருந்தாலும் ரொம்ப அழகா இருப்பன்னு" சொல்லிட்டு இவரு போவாரு. அத கேட்ட ஹீரோயினுக்கும் ஒரு மாரி இருக்கும். ஹீரோ வெளிய வந்ததுக்கு அப்புறம் தான், ஐயோ! நம்ம என்ன இப்படிலாம் பேசிட்டோங்கிற மாரி இருக்கும். என்ன இருந்தாலும் இவங்க சின்ன வயசுல ஒண்ணா இருந்தனால, இவங்க என்னதான் பிரேக்கப் பண்ணியிருந்தாலும், அந்த பழைய ஞாபகத்திலே ஹீரோ பேசியிருப்பாரு. அவர் ஆக்ஷன்ஸ்லாம் இருந்திருக்கும். ஹீரோயினோட அப்பா அந்த ஊர்ல ஒரு டிரைவரா இருப்பாரு. பஸ் டிரைவரா. அவர் வேல பார்த்துட்டு இருக்கும்போது நெறைய பேரு ஹீரோயின பத்தி தப்பு தப்பா பேசுவாங்க. இதெல்லாம் கேட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு சிட்டில நடந்த விஷயம் கிராமத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா பரவ ஆரம்பிக்குது. எல்லாம் இந்த மீடியாவால. ஹீரோயினுக்கு ரொம்ப அசிங்கமா, வெட்கமா, ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கும். ஏன்னா போயும் போயும் யார நம்ம பார்த்துறவே கூடாதுன்னு நெனைச்சோமோ, அவங்களே பார்த்துருப்பாங்க ஹீரோயின். அதுவும் ரொம்ப மோசமான கோலத்துல. இதெல்லாம் நினைச்சுட்டு ஹீரோயின் வந்து, ஐயோ! அவனுக்கு தெரிஞ்சிருக்குமா? தெரியாதா? அவனுக்கு ஒருவேள எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குமான்னு நினைச்சுட்டு இருப்பாங்க. ரொம்ப குடிச்சிட்டே இருப்பாங்க. சரி நம்ம கடலுக்கு போவோம்ன்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புவாங்க. அதே சமயத்துல எங்க ஹீரோயினோட அம்மா வேலைக்கு போயிருப்பாங்க. அங்க அவங்க கூட வேலை பார்க்குறவங்க எல்லாம் ஹீரோயினுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிருவாங்க ஹீரோயின் அம்மா கிட்ட. இத கேட்ட ஹீரோயின் அம்மா ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க. ஹீரோயின் அம்மா அவங்க சொன்னதெல்லாம் நம்பிடுவாங்க. ஏன்னா, ஹீரோயின் ரொம்ப வருஷமா இவங்களெல்லாம் விட்டுட்டு சிட்டில தான் வாழ்ந்திருப்பாங்க. இவங்க கிட்டயே அவங்க சரியா பேசியிருக்க மாட்டாங்க. சோ நம்ம பொண்ணு மாறியிருப்பாளோ அப்படிங்கிற ஒரு தயக்கம், ஒரு ஒரு சந்தேகம் ஹீரோயினோட அம்மாவுக்கும் வந்துரும். இங்க இந்த சைடு ஹீரோயின் ரொம்ப கோவிச்சுக்கிட்டு, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னதான் அவங்க வாழ்க்கையே போனது ஒரு சைடா இருந்தாலும், இன்னொரு சைடு வந்து நம்மனால போய் ஒருத்தவங்க தற்கொலை பண்ணிக்க போயிட்டாங்களே! நம்ம ஒருத்தவங்களோட சாவுக்கு காரணமா ஆயிருப்போமோ! அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி ஹீரோயின ரொம்ப கொன்னுகிட்டு இருந்திருக்கும். இதெல்லாம் நினைச்சு அவங்க குடிச்சுக்கிட்டே ரொம்ப தள்ளாடிக்கிட்டு நிப்பாங்க. கீழ கடல் இருக்கும். இவங்க அப்படியே படிக்கட்டுல விழுவோமா? அப்படிங்கிற மாரி ஒரு சிச்சுவேஷன் நின்னுட்டு இருப்பாங்க. அப்ப கரெக்ட்டா ஹீரோ வந்து இவங்கள புடிச்சு இவங்கள ஸ்டடி பண்ணிடுவாரு. ஆனா அவர் என்ன பண்ணிடுவாரு, தடுக்கி விழுந்து கீழ உள்ள போயிடுவாரு. கீழயும் விழுந்துருவாரு. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது மாரி நெறைய வீடியோஸ் உங்களுக்கு புதுசு புதுசா வந்துகிட்டே இருக்கும். வித்தியாச